श्रीमात्रे नमः। लकार रूपा ललिता लक्ष्मी वाणी निषेविता लाकिनी ललना रूपा लसद्दाडिमपाटला ललन्तिका लसत्पाला ललाट नयनार्चिता लक्षणोज्ज्वल दिव्यांगी लक्षकोट्यण्डनायिका लक्ष्यार्था लक्षणागम्या लब्धकामालता तनुको ललामराजदलिका लम्भिमुक्ता लताञ्चिता लम्बोदर प्रसोर्लभ्या लज्जाढ्यालयवर्जिता। लकार रूपा முதல் இதுவே லகார ரூபா லலிதா லக்ஷ்மி வாணி நிஷேவிதா. லகார ரூபா அப்படின்னா என்னன்னா லகார ரூபத்தில் இருப்பவள். எத்தனாவது? பஞ்சதசாட்சரி மந்திரத்தின் 4வது எழுத்து. இப்போ 4வது எழுத்தான லகார வடிவினள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாக்குறோம். இந்த லகார வடிவு இது புத்தி சக்தி. லஹரி அப்படின்னு சொல்லக்கூடிய இது புத்தி சக்தியானது. லஹரினா பெருகிக்கொண்டே செல்லுதல். இப்ப லஹர் அப்படின்னா அலை அப்படின்னு சொல்லுவோம். போயிட்டு போயிட்டு திரும்பி திரும்பி பெருசு பெருசா அலை வருது, அப்படியே பெருக்கம் எடுத்துக்கொண்டு அந்த மாதிரி ஒரு பெருக்கம் அப்படிங்கிறது லகாரார்த்தம் அப்படின்னு. லகாரம் அப்படிங்கறதே அதை ஒன்னா டெவலப் ஆயிட்டே வர்றது அப்படிங்கிற அர்த்தம். லலிதா லலிதா அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே லலிதை அப்படின்னா விளையாடுபவள். அவள் விளையாட்டு காட்டி குழந்தைகளை வளர்ப்பவள். ஒரு தாய் அம்மா குழந்தைக்கு விளையாட்டு காட்டி அதை வளர்த்து எல்லாம் பண்ணுவா இல்லையா? அவ அப்படிப்பட்டவள் லலிதா என்னும் நாமத்தை கொண்டவள், லலிதாம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்த்திருக்கோம். அப்போ இந்த 3 உலகத்திலும் உள்ள லலிதான்னா இன்னும் கொஞ்சம் அழகு பொருந்தியவள் அப்படின்னு இன்னொரு அர்த்தத்தையும் கொடுக்கிறது. அப்ப இந்த 3 லோகத்திலையும் உள்ள எல்லா அழகுமே ஒன்று கூடி ஒரு இடத்துல இருந்தா எப்படி இருக்குமோ அதுக்கு பேர் லலிதா அப்படிங்கிறார். எல்லா அழகும் ஒன்று கூடி ஒரு இடத்தில் இருந்தால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அதுதான் லலிதா. அத்யந்த சௌந்தர்யவதி அப்படின்னு ஒரு நாமம் அதுக்கு சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன அதுல சொல்லி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அத்யந்த சௌந்தர்யவதி அப்படின்னா அர்த்தம்னா என்னன்னா எல்லா வித்யையும் அவளுக்குள் அடங்கி இருக்கிறது. எல்லா வித்யையுமே ஒத்திக்கிட்ட அடங்கி இருந்தால் எவ்வளவு பிரகாசமா அவள் இருப்பாள். அவ பிரகாசமா இருக்கும் பொழுது எவ்வளவு அழகா இருப்பாள். அப்படி அந்த அழகோடு அவள் என்ன பண்ணுகிறா, குழந்தைகளான நமக்கெல்லாம் விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கா, நம்மளோட லீலை புரிகிறா அப்படிங்கறத இந்த நாமம் நமக்கு உணர்த்துறது. லக்ஷ்மி வாணி நிஷேவிதா. இப்ப லக்ஷ்மி வாணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, லக்ஷ்மி அப்படின்னா நமக்கு தெரியும் லக்ஷ்மி. வாணின்னா என்ன? சரஸ்வதி. அப்போ சர்வ ஐஸ்வர்ய சக்தியான லக்ஷ்மியாலும் சர்வ ஞான சக்தியான சரஸ்வதியாலும் இவ 2 பேருமே என்ன பண்றாளாம், இந்த லலிதா தேவியை வணங்குகிறார்கள். இந்த 2 பேரும் நிஷேவிதாயை நமஹா அப்படின்னாக்க சேவிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். வணங்குகிறார்கள். இவ 2 பேருமே வணங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அப்போ எவன் ஒருவன் இப்படி எல்லாம் சேவிக்கிறானோ, இப்ப யாரு? இப்ப அவன் எல்லாரும் அவளை சேவிக்கிறா. யார்? இவா 2 பேருமே சேவிக்கிறா அப்படின்னு சொல்லும் பொழுது மத்தவாள்லாம் சேவிக்காம இருப்பாளா? லக்ஷ்மியும் சரஸ்வதியுமே சேவிக்கும் பொழுது மத்தவாள்லாம் சேவிக்க மாட்டாளா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டோம்னா, யாரெல்லாம் அவளை சேவிக்கிறார்களோ அவளுக்கு என்ன கிடைக்கும்? சர்வ ஐஸ்வர்ய சக்தியும் கிடைக்கும், சர்வ ஞான சக்தியும் கிடைக்கும்னு அர்த்தம். சர்வ ஐஸ்வர்ய சக்தியும் சர்வ ஞான சக்தியும் கொண்ட சரஸ்வதியும் லக்ஷ்மியும் சரஸ்வதியுமே அவளை வணங்கும் பொழுது அவளை வணங்குறவாளுக்கு இவ 3 பேரோடதும் சேர்த்து நமக்கு கிடைக்கும். அப்ப அவளை வணங்குறவாளுக்கு சர்வ ஐஸ்வர்ய சக்தியும் கிடைக்கும், சர்வ ஞான சக்தியும் கிடைக்கும், எல்லாத்தோடு சேர்த்து லலிதாவினுடைய சக்தியும் கிடைக்கும். நம்மளை குழந்தை மாதிரி பாவிச்சு அவளை நம்மளை வளர்த்து வருவாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே ஏன் அப்படி கிடைக்கும்? இப்ப நம்ம வணங்குறவா எல்லாருக்கும் நம்ம லலிதாவை வணங்கினா லலிதா தேவி தானே. அப்ப ஏன் சரஸ்வதியும் லக்ஷ்மியும் நமக்கு
எல்லாத்தையும் கொடுக்க போறா, ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் கொடுக்க போறா அப்படின்னு பார்த்தோம்னா, லலிதாவை நாம் வணங்கும் பொழுது அவ என்ன பண்றாளா, லக்ஷ்மிக்கும் வாணிக்கும் அவ ஆர்டர் போடுறா. அவளுடைய ஆஞ்ஞையின் காரணத்தினால் நாம வணங்குறவா எல்லாருக்கும் சர்வ ஐஸ்வர்யத்தையும் சர்வ ஞானத்தையும் கொடுக்கிறாள். அதனால அந்த ஞானாமா லக்ஷ்மி வாணி நிஷேவிதா அப்படிங்கிற நாமா. அடுத்த நாமா லாக்கினி. அடுத்த நாமா என்ன? லாக்கினி. லாக்கினி அப்படின்னா நமக்கு என்ன? ஜட ரூபமாகவோ துக்க ரூபமாகவோ உள்ள இந்த சம்சாரம். இந்த சம்சாரம்ங்கிறது நம்ம என்ன ஒரு ஜடம் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கோம் அப்படின்னு கடைசியில ஜட ரூபமாகவோ துக்க ரூபம். இந்த சம்சாரமே என்ன துக்க ரூபத்தில் இருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த துக்கத்தையும் ஜட ரூபத்தில் இருப்பதையும் நாசம் செய்பவள் அப்படிங்கிற அர்த்தத்தை இது கொடுக்கிறது. லாக்கினி அப்படிங்கிறது அது. லக்காரத்தில் இந்த சம்சார ஸ்வரூபம் அப்படிங்கறதெல்லாம் விலகி போயிடுறது. இந்த சம்சார ஸ்வரூபம்ங்கிறது துக்கம். அப்ப இந்த துக்கம்ங்கிறது நமக்கு விலகிறது. அந்த துக்கத்தை விலக்கி அவள் ஞானத்தை கொடுக்கிறாள் அப்படின்னு சொல்றார். ஞானத்தை கொடுக்கிறா, ஆனந்த வடிவமாக இருக்கா, பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கிறாள். இததான் லலிதா சகஸ்ரநாமத்திலே என்ன சொல்றா? மணிபூராப்ஜ நிலையா வதனத்ரய சயுதா. அம்பாளானவள் மணிபூரகம் அப்படிங்கிற இடத்தில் இருக்கக்கூடியவள். வதனத்ரய சயுதா வஜ்ராதிகாயுதோ வேதா டாமர்யாதி விராவிரதா ரக்தவர்ணா. திரும்ப ரக்தவர்ணா மாம்ச நிஷ்டா குடான்ன பிரீத மானசா. அவளுக்கு என்ன சாதம் பிடிக்கும், அவளுக்கு எப்படி இருப்பா, அவ எந்த கலர்ல இருப்பா, அவ எந்த இடத்துல இருப்பா, இப்படி எல்லாத்தையும் சொல்லிடுவது. சமஸ்த பக்த சுகதா, எல்லா பக்தர்களுக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியவள். அததான் இங்க சொல்றாரு, எல்லா பக்தர்களுக்கும் சுகத்தையும் ஆனந்தத்தையும். அப்ப சுகம்ங்கிறது எங்க கிடைக்கிறது? சம்சாரம்ங்கிறது ஒரு துக்கசாகரம். அந்த துக்கசாகரத்தில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து சுகத்தை கொடுக்கிறாள். சமஸ்த பக்தர் எப்போ அந்த பக்தர்கள் அவளை பிடிச்சுக்கும் போது, இந்த பக்தர்களாகிய நாம் அவளை பிடித்துக் கொள்ளும் பொழுது இதில் இருக்கும் துக்கங்களை எல்லாம் விலக்கி நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறாள். அப்படி உள்ளவள் என்ன ஸ்வரூபத்தில் இருக்கிறாள் என்று சொன்னா அதுதான் லாக்கின்யம்பா ஸ்வரூபிணி. லாக்கினி அப்படிங்கிற நாமத்தை கொண்டு அவள் அந்த ரூபத்தில் இருக்கிறாள் அப்படின்னு லாக்கினி அப்படிங்கிற நாமத்திற்குரிய அர்த்தமாக சொல்லப்படுகிறது. அடுத்தது லலனா ரூபா. 65வது நாமம் லலனா. லலனா ரூபா அப்படின்னு கொடுக்கிறா. லலனான்னா என்ன? லலனான்னா ஸ்திரீ ரூபம். ஸ்திரீ ரூபம். ஸ்திரீகளின் வடிவில் ஒவ்வொரு பெண்களினுடைய வடிவிலும் அவள் பிரத்யட்சமாக காணப்படுகிறாள். அதாவது இந்த யுகத்தில் உள்ள எல்லா ஸ்திரீகளும் எடுத்துட்டோம்னா எல்லார் வடிவிலையுமே அம்பாள் இருக்கா அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒண்ணும் இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேன். எங்கேயாவது ஒரு சகஸ்ரநாம பாராயணம் ஒண்ணு நடக்கிறது, லலிதா சகஸ்ரநாம பாராயணம் நடக்கிறது அப்படின்னா அங்க இருக்கிற எல்லா சுபாசினிகளுமே, எல்லா பெண்களுமே, சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்யும் அத்தனை பேருமே லலிதையின் ஸ்வரூபம். அங்க இருக்கிறவ நிறைய பேர் எழுந்து பிரதட்சணம் வந்து சுத்தி நமஸ்காரமே பண்ணுவா. அத்தனை பேர் ஒரு இடத்தில் ஒரு சேர கிடைக்கிறது, இப்படி ஒரு சத்சங்கம் கிடைக்கிறது, இந்த சத்சங்கத்தில் இத்தனை லலிதையை நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்து பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்றவாளும் நிறைய பேர் இருக்கா. அதனால லலனாங்கிறது ஒரு ஸ்திரீ ரூபம். ஸ்திரீ ரூபத்தில் இந்த ஜெகத்தில் உள்ள அத்தனை பெண்கள் ஸ்திரீகளினுடைய வடிவத்திலும் அவள் அம்பாள் இருக்கிறாள் அப்படிங்கறத இது சொல்றது. லசத்தாடிம பாட்டலாயை நமஹா. தாடிம அப்படின்னா என்ன அப்படின்னா மலர்ந்த ஒரு, அதாவது புதுசா பூத்த மாதுளம் புஷ்பம். மாதுளம் பூ பார்த்திருப்பீங்க நீங்க எல்லாரும், புதுசா பூக்கிறது அந்த மாதுளம் பூ. அப்புறம் பாதிரி பூ. இது ரெண்டையும் சேர்த்தா என்ன கலர்ல இருக்கும்? மாதுளம் பூவையும் பாதிரி பூவையும் சேர்த்தா என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா வெள்ளையும் சிகப்பும் கலந்த வர்ணம். இது கலந்தா வெள்ளையும் சிகப்பும் கலர்ந்த வர்ணம் அம்பாள் இருக்கிறது. அம்பாள் அந்த வர்ணத்தில் இருக்கிறாள் அப்படின்னா இத ஆச்சாரியால் எப்படி சொல்றார் அப்படின்னு பாத்துட்டோம்னா, இந்த வெண்மை அப்படிங்கிறது என்னன்னா சத்துவகுணம், சிகப்பு அப்படிங்கிறதுனா என்னன்னா ரஜோகுணம். இப்ப வெண்மையையும் ரஜோகுணத்தையும் சத்வகுணத்தையும் இந்த இடத்துல புகுத்துறார். புகுத்திட்டு இந்த அம்பாள் வந்து
இந்த அது ரஜோகுணத்திலிருந்து மெதுவாக இழுத்து இழுத்து இழுத்துட்டு வந்து சத்வகுணத்தில கொண்டு வந்து அவளை மிங்கள் பண்ணி சுத்த சைதன்ய வடிவினலாக இருக்கிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு உபாசகன் இருக்கான் அப்படின்னா, உபாசகன்னா என்ன, அம்பாளை உபாசிக்கிறவன் உபாசகன். அம்பாளை உபாசிக்கிறவன் இவனுக்கு, இந்த உபாசிக்கிறவனுக்கு இந்த உலக விஷயத்துல முதல்ல விருப்பம். இந்த ரஜோகுணத்தின் மேலோங்கி இருக்கிற குணம் என்ன, விருப்பம். எல்லாத்து மேலேயும் விருப்பப்படுறது. சோ அவனுக்கு முதல்ல எதன் மீது விருப்பம் கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணத்தை அவனுக்குள் புகுத்துகிறாள். அந்த எண்ணத்தை புகுத்தி அவனுக்கு ஈடுபாடு அதுல கொள்ள வச்சு அவனை அப்புறம் அவனுக்கு தேவையான குருவை காமிச்சு கொடுக்கிறான். அந்த குருவை காண்பித்து கொடுத்தவுடன் அந்த குரு என்ன பண்றார், இவனுக்கு ஞானத்தை ஊட்டுகிறார். அப்ப ஞானத்தை ஊட்டும் பொழுது அவனுக்கு என்ன குணம், ரஜோகுணத்திலிருந்து சத்துவகுணத்திற்கு அவன் போய்விடுகிறான். அப்ப அவன் அந்த அந்த அர்த்தத்தை தான் இது கொடுக்கிறது, அந்த ஞானத்தை கொடுக்கிறான். அதுதான் ரெண்டும் சேர்ந்து அந்த ஞானத்தை குருவானவர் கொடுக்கிறார். அப்ப சத்வகுணமும் மேலோங்கி இந்த ரஜோகுணத்திலிருந்து சத்வகுணத்திற்கு போய் இன்னும் ரொம்ப அற்புதமான நிலைக்கு அந்த உபாசகன் செல்கிறான் அப்படிங்கறதுதான் இந்த நாமா சொல்றது. அடுத்த நாமா லலந்திகா லசத் பாலகாயை, லசத் பாலா, லலந்திகால லசத் பாலா, பாலா பாலா அப்படின்னு அர்த்தம். இப்போ லசத்து அப்படின்னா பாலா அப்படிங்கிற அர்த்தம். பாலா பாலான்னு சொல்லிடக்கூடாதீங்க, பாலா செகண்ட் லெட்டர் பா. அதையே ஹிந்தியில வேற மாதிரி உச்சரிக்கணும், சான்ஸ்கிரிட்ல வேற மாதிரி உச்சரிக்கணும். பாலா அப்படின்னா நெற்றி. இப்ப பாலச்சந்திராய நமக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பிள்ளையார புடிச்சு வச்சு பூஜை பண்ணும்போது ஒரு சில நாமாக்கள் சொல்லி பூஜை பண்ணுவோம். லம்போதராய நமக, விகடாய நமக, விக்னராஜாய நமக, பாலச்சந்திராய நமக, தூமகேதவே நமக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்ப அந்த பாலச்சந்திராய நமக அந்த பாவ நம்ம உச்சரிக்கணும்ல, அது இல்ல, பாலச்சந்திராய நமக அப்படின்னு உச்சரிக்கணும். ஏன்னா நெற்றியில் சந்திரனை தரித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அது அர்த்தத்தை கொடுக்கறதுன்னு சொல்றா இதுல. அப்படிதான் நம்ம அதை உச்சரிக்கணும் கணபதி பூஜையில சொல்றத. அப்ப அந்த நெற்றிங்கிறது ஏன் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, லலந்திகா அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன சொல்றா அப்படின்னா, அது நெத்தியில நெத்தி சுட்டி. ஏன் நெத்தின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னு பார்த்தா, இது நெத்தி சுட்டி. இது எங்க நெத்தி சுட்டி எல்லாம் இப்ப வச்சுக்கிறவா இப்ப நிறைய பேர் நான் பார்க்கிறேன். அந்த காலத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு சில இடங்கள்ல பார்த்த இடத்துல வெறும் இந்த வகுட்டுக்கிட்ட இருக்கிற இந்த முடியெல்லாம் அப்படியே கொத்தா எடுத்து அப்படியே கிளிப்பு போட்டு வச்ச மாதிரி அந்த நெத்தியில இருக்கு. அப்படிதான் அந்த நெத்தியில இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் இப்ப சில இடங்கள்ல. அதுக்கு முன்னாடி எல்லாம் எங்க இருக்கும்னா ஒரு சங்கிலி ஒண்ணு இருக்கும். அது போய் பின்னாடி இந்த இடத்துல நடுவு மண்டையில ஒரு கொக்கிய போட்டு அதை ஒரு ஹேர் பின் வச்சு குத்தி அது விழாம இருக்கிறதுக்காக அழகா அதனுடைய பதக்கம் இங்க தொங்கும். அதுதான் நெத்திச்சூட்டி என்று சொல்லப்படுகிறது. அததான் இவ கரெக்டா என்ன சொல்லி இருக்காரு, இது சகசிராரத்தில் இருந்து ஆரம்பிக்கும். சகசிராரம் அப்படிங்கிறது இந்த பிரம்மரந்திரம்ங்கிறது எங்க இருக்கு, தலையினுடைய உச்சியில இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அந்த உச்சியிலிருந்து ஆரம்பிச்சு அந்த சங்கிலியாகப்பட்டது இங்க நெத்தியில நிற்கும் அப்படிங்கிறதுதான் இதுல கரெக்டா கொடுக்குற அர்த்தத்தையே. அங்கிருந்து அது இங்க நெத்தி வரைக்கும் இருக்கும். அப்படி அலங்கரிக்கப்பட்ட நெத்திச்சூட்டி, அப்படி அலங்கரிக்கப்பட்ட நெத்திச்சூட்டியினால், அப்படி நெத்திச்சூட்டியினால அலங்கரிக்கப்படும் பொழுது ஏற்கனவே அழகு, ஏற்கனவே பிரகாசம், இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த அம்பாள் இன்னும் பிரகாசமாக காட்சி தருகிறாள். அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார். அப்படி காட்சி தருகிறாள். லலாட்ட நயன அர்ச்சிதாயை, லலாட்ட நயன அர்ச்சிதாயை அப்படின்னு அதை பிரிச்சுக்கணும். லலாட்டம் அப்படின்னா ஆஞ்ஞா சக்கரம். லலாட்டம் அப்படின்னாக்க ஆஞ்ஞா சக்கரம். ஆஞ்ஞா சக்கரம் எங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், புருவத்திற்கு மத்தியில். அங்கு இருக்கக்கூடிய நயனம், அங்க எங்கடா கண் இருக்கு அப்படின்னா, அங்கு இருக்கக்கூடியது மூன்றாவது கண். மூன்றாவது கண்ணுன்னு எல்லாருக்குமே சிவனை தான் ஞாபகம் வந்துடும். என்ன சொல்றான்னா, எல்லாருக்குமே இருக்கு, நமக்கு தான் தெரியுது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றோம். அப்ப பிரம்மஸ்வரூபத்தை காணக்கூடிய கண், அப்போ பிரம்மஸ்வரூபத்தை காணக்கூடிய கண், அதை கொடுக்கக்கூடியவள் அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லலாட்ட நயன அர்ச்சிதாயை அப்படின்னா பிரம்மஸ்வரூபம்,
அத பார்க்க முடியும். யாருக்கு? யோகிகளால். இப்ப அந்த யோகிகள் என்ன பண்ணுவா? மூலாதாரத்தில் இருந்து அவளுடைய யோக நிலை எப்படி வந்துட்டு இருக்கும், அப்படி வரக்கூடியவர்களுக்கு அந்த இடத்தில் அந்த காட்சி அவளுக்கு ஞானக்கண் திறக்கும் திறக்கும் திறக்கும்னு சொல்லிட்டு சொல்றாளோ இல்லையோ, அதை திறந்து அப்ப பிரம்மஸ்வரூபத்தை அவளுக்கு காண்பிப்பாள். காண்பிக்க கூடியவள் அம்பாள் அப்படிங்கறத அர்த்தத்தையும் கொடுக்கிறது. இன்னொரு அர்த்தம், இப்ப நெற்றி கண்ணுன்னு யார ஞாபகம் வரும்னு நம்ம சொன்னோம்? ருத்ரனை நமக்கு ஞாபகம் வரும்னு சொன்னோம். அந்த ருத்ரனாலேயே பூஜிக்கப்படுபவள் அம்பாள். அர்ச்சிதாயை அப்படிங்கிற நாயான அர்ச்சிதாயின்ற வார்த்தை இருக்கு இல்லையா? அப்ப அந்த 3 கண்ணை உடைய ருத்ரனாலேயே பூஜிக்கப்படுபவள் அம்பாள். இல்லைன்னா இந்த ஞானக்கண் கிடைக்கிறது யோகிகளுக்குன்னு சொன்னல, அந்த ஞானக்கண் கிடைத்த யோகிகளால் பூஜிக்கப்படுபவள் அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொடுக்கிறது இந்த நாமா. அடுத்தது லக்ஷணோஜ்வல திவ்யாங்கியை, திவ்யாங்கி அப்படின்னு சொல்றோம். லக்ஷணோஜ்வல, லக்ஷண, உஜ்வல, திவ்ய அங்கி அப்படின்னு பிரிக்கணும். இப்போ அம்பாளை லக்ஷணம் அப்படின்னா இப்படி எல்லாம் சொல்லலாம். நமக்கு பேச்சு வழக்குல இப்படி எல்லாம் ரொம்ப லட்சணமா இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். அழகுங்கிற வார்த்தை அதில் வரும். போரும்போ உன் லட்சணம் தான் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். அதே லட்சணத்தை நம்ம இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேச்சு வழக்குல இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்படுவோம். ஆனால் இங்க லக்ஷணா அப்படிங்கிறதுக்கு அம்பாளை அறியக்கூடிய, இப்ப அம்பாளை தெரிஞ்சுக்கணும்னா அந்த லட்சணம்ங்கிறது வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இங்க லட்சணம்ங்கிறது லட்சணம்னா இங்க டெபினிஷன். அப்ப அந்த என்ன டெபினிஷன் அப்படின்னு பார்த்தா, தோஷமே இல்லாதவள், தோஷம் இல்லாத, தோஷமே இல்லாத ஒரு ஸ்வரூபம் அவளுடையது. அப்ப அவளுடைய ஸ்வரூப லட்சணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? சத்தியம் ஞானம் அனந்தம் நிறைந்தது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அந்த ஸ்வரூபம் அவளுடையது. அதனுடைய இலக்கணம் அது. இப்படிப்பட்ட ஸ்வரூபத்தில் ஜுவலிக்கிறவள். எப்படிப்பட்ட ஸ்வரூபம்? சத்தியம் ஞானம் அனந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்துடன் ஜுவலிக்கக்கூடிய சுத்த சைத்தன்ய வடிவத்துடன் பிரகாசிக்கக்கூடிய, அப்ப பிரகாசம்ங்கிறது உஜ்வலம்னா பிரகாசம்ங்கிறது தெரியும். திவ்யாங்கியை, திவ்யாங்கி அப்படின்னு கொடுத்துட்டாளா? திவ்யமான, திவ்யாங்கின திவ்ய அங்கின்னு பிரிச்சோம். திவ்யமான அங்கங்களை உடையவள், திவ்யமான அங்கங்களை கொண்டவள் அப்படிங்கிற நாமா அதுக்கு அர்த்தம். லட்சிய கோட்யண்ட நாயிகா, லட்சிய கோட்டு, லட்சிய கோட்ய அண்ட நாயிகா. அப்ப உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளின்னு ஒரு நாமத்தை பார்த்திருக்கோம், ஒரு லைனை பார்த்திருக்கோம் பாராயணத்துல. நிமிஷோத்பன்ன, ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் அப்படி கண் அப்படி மூடிட்டாள்னா போச்சு, உலகமே இருண்டு போயிடும். அதனால கண்ணை சிமிட்டாமையே இருப்பா, உலகம் எப்பயும் பிரகாசமா இருக்கணுங்கிறதுக்காக அம்பாள் அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொடுத்ததுன்னு நம்ம லலிதா சகஸ்ர, இந்த புவனத்திற்கு, இந்த உலகத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய அர்த்தத்தை சொல்லும் பொழுது நம்ம பார்த்திருக்கோம். இப்ப அம்பாள் கண்ணை திறந்து இருக்கும் பொழுதுதான் இந்த புவனமே இயங்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப இங்க லட்சிய கோட்டி என்ற, அப்ப லட்சம் கோட்டி, லட்சம் கோட்டி அப்படின்னு அண்டங்களுக்கு, அண்ட அமுட்டை அப்படின்னா பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லையா? இந்த பிரம்மாண்டத்திற்கெல்லாம் இவள் நாயகி, லட்சிய கோட்சண்ட நாயிகா, நாயிகா அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எல்லாத்துக்கும் அப்போ இந்த புவனமே அவளுடைய கண்ணு அப்படி திறக்கும் பொழுது பிரகாசமாக காட்சியளிக்கிறது. அப்படி லட்சம் கோட்டி அண்டங்கள், அப்ப பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டம் அத்தனைக்கும் நாயிகாவாக அவள் இருக்கிறாள். எல்லா அண்டங்களையும் தனக்குள்ளே தன் கண்ட்ரோல்ல அவ வச்சுட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். எல்லா அண்டங்களையும் தன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கா. எல்லா அண்டங்களுக்குமே அவள் தான் ஆதாரம் அப்படிங்கிற அர்த்தத்தை ஒரு லைன்ல சொல்லணும்னா சொல்லிடலாம். லக்ஷ்யார்த்தியை, லக்ஷ்யார்த்தா, லக்ஷ்யார்த்தான்னா குறிக்கோளோடு வாழும், குறிக்கோள் அப்படின்னு. லக்ஷ்யார்த்தான்னாக்க குறிக்கோள், எய்ம். எய்ம் என்ன, எதுக்கு எய்ம் அப்படிங்கறதுக்கு உட்கருத்தாக என்ன எய்ம் எடுத்துப்போம்? என்ன எய்ம்? நீ என்ன வாழ்க்கையில எய்ம், உனக்கு என்ன குறிக்கோள் வச்சுட்டு நீ வாழ்க்கைய வாழற? உன்னுடைய குறிக்கோள் இன்னைக்கு இதை சமைக்கணும், இதை சாப்பிடணும், இந்த வேலையெல்லாம் இன்னைக்கு செஞ்சு முடிக்கணும், அதுதான் உன்னுடைய குறிக்கோளா? அது மட்டும் தானா? அதுவும் தான், இல்லைன்னு சொல்லல, அது இல்லாமல் இல்ல. மேல
மேலெழுந்த வழியாக இதை எல்லாமும் குறிக்கோளாக வைத்துக் கொண்டு செய்யத்தான் வேணும். ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு என்ன இருக்கிறது? அவளை பிடித்துக் கொள்ளுதல் என்பது உன்னுடைய குறிக்கோள். அந்த குறிக்கோளை நீ வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சாலே, அந்த குறிக்கோளை வச்சுக்கிறதுக்கு உன் மனசுல நீ வச்சுக்கணும்ன்ற எண்ணத்தை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு உள்ள கருத்தா இருக்கிறவளே அவள் தான் அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொடுக்கிறது. அடுத்தது லக்ஷணாகம்யா. லக்ஷணாகம்யா அப்படின்னா லட்சணங்கள், குறிப்புகளால் அறிய முடியாதவள் அப்படின்னா எப்படி எல்லாம் லட்சணம், அவ அழகா இருக்கா, அவ இப்படி எல்லாம் இருக்கா, அப்படி எல்லாம் இருக்கா அப்படின்லாம் சொன்னாலும் இவ குறிப்பு எல்லாம் நீங்க ஏதாவது சொன்னா நான் சொல்றேன் எத்தனையோ அவளை பத்தி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன், தலையிலேருந்து காலு, காலிலேருந்து பாதாதி கேசம், கேசாதி பாதம், இப்படி எல்லாம் நம்ம வர்ணனை பண்ணிட்டு தான் இருக்கோம். இவ இப்படி, அவ அப்படி, இப்படியெல்லாம் லட்சணங்கள் இருந்து நான் சொல்றதெல்லாம் வச்சுட்டாலும், நான் நினைச்சுட்டு நான் ஒண்ணு நினைச்சுட்டு நான் புக்ல படிக்கிறத வச்சுட்டு நான் எனக்கு ஒரு கற்பனைக்கு வருவேன். எனக்கு ஒரு கற்பனையை வைத்துட்டு இந்த கிரீடத்தில் அவ இப்படி இருந்தா, சந்திரன் இப்படி இருந்தான், 3ஆம் பெரிய சந்திரனை போல இருந்தான், நெற்றி இப்படி இருந்தது, கண்ணின் புருவம் இப்படி இருந்தது, சிகப்பு கலர்ல இருந்தா, சிகப்பு கலர்னா அது கரெக்டா சிகப்புன்னு சொல்ல முடியாது, சிந்தூரமும் இதுவும் கலந்த கலர், இப்படி எல்லாம் நான் ஒரு வர்ணனையை நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஆனால் நான் நினைக்கிற கற்பனைக்கு கொண்டு வர அந்த ரெண்டும் நீங்க கற்பனைக்கு கொண்டு வர அந்த ரெண்டும் ஒன்னா இருக்குமா அப்படின்னா இருக்காது. அத மாதிரி நான் அம்பாளை அப்படியே ஒரு மெல்லிய தேகமா உருவகப்படுத்தி வச்சிருப்பேன், நீங்க கொஞ்சம் பூசினா மாதிரி உருவகப்படுத்தி வச்சிருப்பீங்க, நான் கொஞ்சம் உட்கார்ந்துட்டு இருக்கா மாதிரி, இந்த காலை தொங்க போட்டு இருக்கா மாதிரி. சோ நான் விதவிதமா நான் என்னுடைய கற்பனை வேற மாதிரி இருக்கும். ஆனா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் உங்களுக்கு. ஆனா உங்களுடைய கற்பனையில் அது வேற மாதிரி இருக்கும். இப்படித்தான் அப்படின்னு யாராலையும் கரெக்டா சொல்ல முடியாதவள் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் இந்த 72வது நாமா லக்ஷணாகம்யா அப்படிங்கிறது குறிக்கிறது. குறிப்பு யார் எத்தனை குறிப்பு கொடுத்தாலும் உங்களால இப்படித்தான் அப்படின்னு என்று புரிந்து கொள்ள முடியாதவள். 73 லப்தகாமா. 73 என்ன? லப்தகாமா. லப்தகாமானா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, இந்த லோகத்திலையும் பரலோகத்திலையும் இருக்கக்கூடிய பொருட்கள்ல எல்லாத்திலையும் எல்லாமே அம்பாள்கிட்ட இருக்கிறது தான். எல்லா பொருளுமே எல்லாமே அம்பாள் கிட்ட இருக்கிறது தான். ஏதாவது எல்லா ஆசையுமே அவள் பூர்த்தியானவள். எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு இதுக்கு அடையவே இல்லையே இப்படி எல்லாம் சொல்றவளா அவ? எனக்கு அவளுக்கு அடையறதுக்கு அவளுக்கு தேவைங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாமே அவளோட தானே. அப்படி இருந்துச்சு அவளுக்கு என்னத்துக்கு இது வேணும் அது வேணும்னு அவளுக்கு என்ன? அவளுக்கு எதுவும் கிடையாது, எல்லாமே அவளோட தான். எல்லாத்தையும் உபாசகனுக்கு கொடுக்கறதுக்கு ஏன்னா எல்லாமே அவகிட்ட இருக்கிறதுனால அவளை உபாசிக்கிறவன் எவனோ, அவளிடம் ஆழ்ந்த பக்தியோடு எவன் ஒருவன் இருக்கிறானோ அவனுக்கு அவள் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாள், ரெடியா இருக்கா. அதனால நாம அவளை வந்தனை, உபாசனை இதெல்லாம் செய்ய வேண்டியது அவசியம். இதெல்லாம் நம்ம பண்ணினோம்னா நமக்கு அவ எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கா. எனக்கு இது வேணும் அது வேணும்னு போய் கேட்காத, நீ அவளுக்கு நமஸ்காரம் பண்ணு, நீ அவளுக்கு உபாசனை பண்ணு. அவ திருப்தியா இருக்காளா அதுலன்னு நீ கொஞ்சம் ரசி. ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ஒரு பூவை போடு, இந்த பூவை நீ ஒரு சும்மா அந்த கிடைக்கிறது இன்னைக்கு ஒரே ஒரு புஷ்பம், அந்த புஷ்பத்தை வை, இதுலயே இந்த ஒரு புஷ்பத்திலேயே இவ்வளவு அழகா இருக்காளே அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சுப்பார். அப்ப நீ அவளை பார்த்து சந்தோஷப்படுகிறாய்ன்னு அவளுக்கு ஒன்ன பார்த்து நம்மள ரசிக்கிறா அப்படின்னு அவளுக்கு சந்தோஷம் ஏற்படும். இந்த சந்தோஷத்துல அப்ப பார்த்து உனக்கு அவளை ரசிக்கத்தான் தோணுமே தவிர எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கணும்னு உன் மனசுல இடமே இருக்காது. அததான் அவ விரும்புறா. எனக்கு அதை கொடு இதை கொடு நீ கேட்காத, உனக்கு என்ன வேணும்னு நான் எனக்கு தெரியும், நான் அதை எப்போ எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுப்பேங்கிறது தான் அவளுடைய நியதி. அதனால நீ வந்தனை பண்ணு, நீ வேண்டியது எல்லாத்தையும் அவளுக்கு உபசாரம் பண்ணு, எல்லாம் பண்ணு, உபாசனை பண்ணு, எல்லாம் பண்ணு. ஆனால் அவகிட்ட இருக்கிற அத்தனையும் அவள் உனக்கு கொடுப்பதற்கு சரியான நேரத்தில் தயாராக இருக்கிறாள் அப்படிங்கறத சொல்றது இந்த நாமா. 74வது நாமா லதா தனவே. லதா தனுஹு அப்படின்னு இருக்கும். லதா தனவே அப்படிங்கிற வார்த்தை அது அம்பாளின் கோமளமான. லதா அப்படின்னா கொடி, எல்லாருக்கும் தெரியும். லதா அப்படிங்கிறது கொடி அப்படின்னா கோமளமான கொடி அப்படின்னா சாஃப்டான கொடி.
அந்த சாஃப்டான கொடி மாதிரி இருக்கு அவளோட சரீரம். இப்பதான் சொன்னேன், நான் ஒரு மெலிந்த சரீரமா நான் நினைச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு. இப்ப இவருமே என்ன சொல்றாரு, அவர் ரொம்ப கொடின்னுட்டாரு. சரி, கொடின்னா நம்ம ஒரு கொடியை கற்பனை பண்ணிக்கலாம். சாஃப்டான கொடின்னா இந்த கொடியே எல்லாமே சாஃப்டா இருக்குமே, இவர் சாஃப்ட்னு சொல்றாரு, அப்ப சாஃப்டான கொடினா அது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுக்குவோம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமான கற்பனைக்கு அம்பாளின் உருவத்தை கொண்டு வருவோம். அப்ப இதுல கோமளமான கொடி போன்ற சரீரத்தை உடையவள். பூங்கொடி, அப்ப பூவோட கொடி போறதுல இந்த முல்லை கொடி இதெல்லாம் போடுது. அது போகும்போது தளிர்ல போகும்போது ரொம்ப அப்படியே சாஃப்டா இருக்கும். கொஞ்சம் முத்தி எடுத்துன்னா தடித்தடியா இருக்கும் அதோடதே. அந்த மாதிரி அது ஆனா அழகு அப்படின்னு சொல்றாரு. அது அழகா இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கு. அப்படி ஒரு வடிவு அவளுக்கு, அப்பேற்பட்ட வடிவு. அது எப்படி இருக்கு அப்படின்னா, போயிட்டாரு உடனே சொர்க்கத்துக்கு. கற்பக கொடி, கற்பகத்தரு எங்க இருக்கு? சொர்க்கத்துல இருக்கு. அந்த கற்பகத்தருவுல இருக்கிற கோமலமான கொடிங்கிறார். நம்ம யாரும் போய் பார்த்தது இல்ல, அதனால நம்ம கற்பனைக்கு எட்டாதது அது. சோ அந்த கற்பக கொடி ஏன் அப்படி சொல்றார், கற்பக கொடிக்கு ஏன் போறார் அவருங்கிறது நம்ம ஒரு கொஸ்டின் பண்ணோம்னா, இங்க இருக்கிற கொடியெல்லாம் சொல்லப்படாதா? எதுக்கு போய் நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த சொர்க்கத்துல இருக்கிற கொடியை சொல்லணும்னு நினைச்சோம்னா, எல்லாவற்றையும் தரக்கூடியது. அதே போல் கேட்டதை கொடுப்பவள் அம்பாள். எப்படி கேட்டதையெல்லாம் அந்த கற்பக மரம் கொடுக்கிறதோ அதே மாதிரி கேட்டதை கொடுக்கக்கூடியவள் அம்பாள். ஆனா எப்ப கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு அவளுக்கு தான் தெரியும். அது மாத்திரம் தான் நம்ம மைண்ட்ல கரெக்டா இருக்கணும். அதனால அந்த கற்பக தருங்கிறதையும் இந்த இடத்துல அதுக்கு மீனிங்கா இங்க கொண்டு கொடுக்கிறார். 75வது நாமா லலாம ராஜதலிகா. லலாம ராஜதலிகா, ராஜதலிகா. அப்ப தலிகா, ராஜதலிகா அப்படின்னா நெற்றி பொட்டில் இடக்கூடிய பொட்டு அப்படிங்கிற ஒரு அர்த்தம். திலகம், திலகா, ராஜதிலகா, ராஜதிலகம் அப்படின்னு பேரு. அது எங்க இருக்கு அப்படின்னா, ஆஞ்ஞா சக்கரத்தில் 2 புருவங்களுக்கு இடையில் சிவசக்தி ஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய ஒரு பிரதேசம். அதுல கஸ்தூரி திலகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. கஸ்தூரி திலகத்தை அணிந்திருக்கிறாள். அந்த கஸ்தூரி திலகத்தால பிரகாசிக்கும். அந்த திலகம் விட்டு இருக்கா இல்லையா, அதுல நெத்தி, அவளுடைய நெற்றி பிரகாசிக்கிறது. அதால பிரகாசிக்கிற நெற்றியை கொண்டவள். அதாவது சரீரத்தில் ஆஞ்ஞா சக்கரத்தில் கஸ்தூரி திலக ஸ்வரூபமாக, ஆஞ்ஞா சக்கரத்தில் இருக்கக்கூடிய கஸ்தூரி திலகம் ஸ்வரூபமாக அவள் காட்சி தருகிறாள். அம்பாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாமம். 76வது லம்பி முக்தா லதாஞ்சிதா. லம்பி முக்தா லதா அஞ்சிதா, லதாஞ்சிதா, லதாஞ்சிதா. லதான்னா கொடி திரும்ப தெரியும். முக்தா அப்படின்னா முத்து அப்படின்னு ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கலாம். லதான்னா கொடி. இப்ப முத்துக்களாலான கொடி, முத்தால கொடியா அப்படின்னா முத்துக்கள் கோர்த்த கொடி அப்படி வச்சுக்கலாமா, அந்த கொடி. இப்ப லம்பி முக்தா அப்படின்னு ஒரு வார்த்தை குறிக்கிறது. லம்பின்னா தொங்கறதுன்னு அர்த்தம். அப்ப முத்துக்கள் தொங்குறது, முத்துக்களாலான கொடியும் தொங்குறது, முத்துக்களும் தொங்குகிறது அப்படிங்கிறார். இந்த முத்துக்களாலான கொடின்னா மாலை. முத்தை கோத்துட்டோம்னா என்ன ஆயிடும், அது மாலை ஆயிடும். இந்த முத்து மாலை, இந்த இப்ப முத்து அப்படின்னு சொல்றார், முத்து மாலைன்னு சொல்றார். அப்ப எங்கதான் போட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா என்ன சொல்றாரு அதுக்குன்னா, முத்தோ முத்து மாலையோ அந்தந்த அவயங்களுக்கு ஏற்றார் போல் போட்டு கொண்டிருக்கிறாள். இது என்ன, இது வம்பா போச்சே அப்படின்னா, இந்த மூக்குல புல்லாக்குன்னு ஒண்ணு போட்டுப்போம், கீழே தொங்கும், இப்படி ஆடுற மாதிரி எல்லாம் ஆடுறது புல்லாக்குன்னு போட்டுனா அதுல முத்து. கழுத்துல முத்து மாலை அது போட்டு இருக்கா. இடுப்புல ஒட்டியானம், ஒட்டியானத்துல அந்த தொங்கறதே அது எல்லாம் முத்து கோத்துருக்கு. சோ இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா ஆடுறது. கையில முத்து வளையல், அந்த மாதிரி முத்து லோலாக்கு, முத்து எல்லாம் முத்துல போட்டு இருக்காளாம். அவ்வளவு அழகாக அங்கங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது முத்து அப்படின்னு. இதையே முத்தா அப்படிங்கிற வார்த்தையாக நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் கொடுக்கிறார். இன்னொரு அர்த்தம் என்னன்னா முக்தி அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, முத்துக்கள் வெண்மையா இருக்கு. இந்த முத்துக்கள் என்னமா இருக்கு, வெள்ளையா வெள்ளை வெளியேர்னு இருக்கிறதுனால இது திரும்பவும் எங்க வரார், குணத்துக்கு தான் வரார். சத்துவ குணத்தை குறிக்கிறது. இந்த சத்துவ குணம் அப்ப மீதி, அப்போ சத்துவ குணம் மேலோங்கி இருக்கு அப்படின்னு அவ போட்டு இருக்கிறது எல்லாம் முத்துலயே இவ்வளவு டெக்கரேஷன் காமிக்கும் போது,
சத்துவகுணம் அப்ப மேலோங்கி இருக்குன்னு அர்த்தத்தை கொடுக்கும் பொழுது ரஜோகுணமோ தமோ குணமோ என்ன ஆயிடுத்து, அடிபட்டு போயிடுதுன்னு அர்த்தம். அப்ப சத்துவகுணம் உயர்ந்து நிற்கிறது, மீதி 2 குணங்களும் அடிபட்டு போயிடுறது. அப்ப சத்துவகுணம் அப்படியே மேலோங்கி போக போக ஒரு உபாசகன், இப்ப உபாசகனுக்கு போயிடணும் நம்ம. அந்த உபாசகன் இப்ப சத்துவகுணத்தில் மேலோங்கி இருக்கிறான்னா அந்த சத்துவகுணம் அவனுக்கு மேலோங்கி போக 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 ஒரு நிலையில் அந்த சத்துவகுணமும் அவனை விடும். அந்த சத்துவகுணமும் அவனை விடும். அப்ப அந்த அவனுக்கு என்ன கிடைக்கும்? முக்தி கிடைக்கும். அப்ப அவன் அதுவும் நீங்கித்துன்னா அவனுக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு வழி. குணங்களுக்கும் அப்பாற்படணும். அப்பதான் அந்த முக்திக்கு அது வழிவகுக்கும். அந்த முக்தி அடைய அது வழிவகுக்கிறது. ஏற்பட்ட முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டவர். அப்ப முத்துங்கிறத வெண்முத்தா எடுத்துட்டு டெக்கரேஷன், அதே வெண்முத்தை சத்துவகுணமாக எடுத்துட்டு முக்திக்கு வழிவகுக்கிறது அப்படின்னு 2 விதமான அர்த்தம். ரொம்ப அற்புதமான நாமா. லம்போதர பிரசவே. லம்போதர, லம்போ லம்ப உதர. யாருக்கு அது லம்போதர? லம்போதரா யார் அவரு? விநாயகர். இப்ப பெருத்த வயிற்றை, உதரம் வயிறு, பெரிய வயிறு, பெரிய வயிற்றை உடையவர், பெரிய வயிற்றை கொண்டவரை பிரசவே பிரசவித்தவள். அப்ப யாரு? விநாயகரை பிரசவித்தவள் அப்படின்னு அர்த்தங்களை கொடுக்கிறது. எதுக்காக விநாயகரை பிரசவித்தவள்ங்கிற நாமா இந்த இடத்தில் அப்படின்னு பார்த்தால், நம்ம எத்தனை வேலை செஞ்சாலும், என்ன காரியங்களை செஞ்சாலும் எந்தவித விக்னமும் வராமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உபாசகர்களும் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அவரவர்கள் கர்மாவை செய்யும் பொழுது எல்லா விக்னங்களிலிருந்தும் இவாளை எல்லாம் நம்ம காப்பாற்றணுங்கிறதுக்காக விநாயகரை பிரசவித்தாள் அப்படின்னு சொல்லி இந்த நாமா சொல்லப்படுகிறது. லம்போதர பிரசவே லப்யாயை. இப்ப லப்யா அப்படின்னு சொல்லும் பொழுது பராசக்தியை அறிந்தவர்களால் மட்டுமே அடையத்தக்கவள். இந்த லலிதா தேவியானவள் பராசக்தி ஸ்வரூபம். அவளை அறிந்தவர்களால் மட்டுமே அறியப்படுபவள், அடையப்படுபவள் அப்படின்னு அர்த்தம் கொடுத்தா, எப்ப அறிய முடியும் அவளை? எப்ப அறிய முடியும்? எப்படி அறிய முடியும் அப்படின்னா, யார் யாரெல்லாம் அவளை அண்டுகிறார்களோ, நீயே கதின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அவளை போய் புடிச்சுக்கிறாளோ அவளுக்கு மட்டுமே அவளை அறிய முடியும். யார் எந்த உபாசகன் ஒருவன் நீயே எல்லாம், உன்னை தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு டீப்பா போய் புடிச்சுக்கிறானோ அவளுக்கு மட்டுமே அவள் தெரிவாள் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. 78. 79வது நாமா லஜ்ஜாட்யா. 79 லஜ்ஜாட்யா. லஜ்ஜை அப்படின்னா என்ன? பெண்களுக்கே உரித்தான குணம் லஜ்ஜை. பெண்களுக்கே உரித்தான குணம் லஜ்ஜை. லஜ்ஜைனா நாணம். அப்ப ஆண்களுக்கு நாணம் கிடையாதா? அடுத்த கேள்வி நம்ம அதுதான் கேட்போம். செகண்ட் அடுத்த கேள்வியும் கூட இல்லை. அப்ப ஆண்களுக்கு அந்த குணம் கிடையாதா? ஆண்களுக்கு உரித்தான குணம்னும் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா வினயம் அப்படின்னு கொடுக்குறா. அப்போ பெண்களுக்கு உரித்தான அந்த மிக உயர்ந்த குணம் லஜ்ஜா. அந்த லஜ்ஜா என்னும் அந்த நாணம், லஜ்ஜா என்ற பெயர் கொண்டது. அப்படிப்பட்ட அதுக்கு என்ன கொடுக்கிறார்? செல்வம் படைத்தவள். அந்த நாணம் என்பது மிக உயர்ந்த செல்வம்ங்கிறார். அந்த நாணம்ங்கிறது அவளுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அப்பேற்பட்ட செல்வம் அது, அப்பேற்பட்ட குணம் அது. ஏன்னா எதுக்கு வெட்கம் வரும்? எதுக்கு ஸ்திரீகளுக்கு வெட்கம் வரும்? வரணும் அப்படின்னு பார்த்தால் உலகில இருக்கிற படாடோபங்களுக்கெல்லாம் வெட்கப்பட வேண்டும். உலகில் உள்ள படாடோபங்கள், ஆடம்பரம், இதையெல்லாம் பார்த்து விட்டு வெட்கி மறைந்து நிற்றல். வெட்கி மறைந்து நிற்றல். அப்படி வெட்கி மறைந்து, ஏன் அதை வெட்கி மறைந்து நிக்கணும்? ஏன் நாங்க இந்த உலகத்துல இருக்கிற ஆடம்பரமான பொருள் மேல எல்லாம் ஆசை கொண்டு அதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாதா? எல்லாமே வீடு வாசல்னா ஒரு வீடு மட்டும்தான் வச்சுக்கணுமா? வீட்டுக்கு ஒரு கார் தான் வச்சுக்கணுமா? ஏன் இன்னும் எனக்கு 2 3 எல்லாம் வச்சுக்க கூடாதா? இந்த ஆடம்பரம் இன்னும் கொஞ்சம் நல்ல நகை நட்டு போட்டு கூடாதா? நல்ல புடவை வாங்கி கூடாதா? இது மாதிரி பேசுறதுன்னா எவ்வளவு வேணா பேசலாம். அப்படியெல்லாம் அதற்கெல்லாம் ஏன் அதெல்லாம் பண்ணக்கூடாது? பண்ணாமல் இருப்பது ஒரு பெண்ணின் குணம்னு ஏன் கொண்டு வரார் அப்படின்னு பார்த்தால், அதெல்லாம் பண்ணாம இந்த ஆடம்பரம் படாடோபத்திற்கெல்லாம் வெட்கியே மறைந்து நிற்பவள் ஒரு பெண். அப்படி அவ மறைஞ்சு நின்னாள்னா யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டா அந்த பெண். அப்படி மறைஞ்சு நின்னு யார் கண்ணுக்கும் தெரியாமல் எந்த பெண் இருக்கிறாளோ அவளின் அந்தராத்மாவிற்குள் நான் இருப்பேன். இப்ப என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு எல்லாம் என்ன ஆசைன்னு முடிவு பண்ணிக்கோங்க.
எந்த பெண் ஆடம்பரத்திற்கு அடிபடாமல் ஆசைப்படாமல் விருப்பமெல்லாம் வச்சுக்காம மறைந்து யார் கண்ணுக்கும் படாமல் இருக்கிறாளோ, யார் எல்லாம் போகாம இருப்பனா கொள்ளுவனா அப்படின்லாம் நம்ம யோசிக்கலாம். இல்ல, அப்படி கிடையாது. யார் கண்ணுக்கும் படாமல் இருக்கா அப்படின்னா இதெல்லாம் பத்தி சிம்பிளா இருக்கான்னு அர்த்தம். அது பாக்கரிசியே அவளுக்கு அந்த பெண்ணை பார்த்தாலே ஒரு கௌரவம் இருக்கும். அந்த மாதிரி யார் இருக்காளோ அவளுடைய அந்தராத்மாவிற்குள் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அதுதான் அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு விஷயம். லயவர்ஜிதா. லயம்னா ஒடுங்குதல். லயம்னா பிரளயம் வரும் பொழுது ஒடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றோம். அதே மாதிரிதான் லயம்னா ஒடுங்குதல். அப்படின்னா ஒடுங்கி போறது அப்படின்னு அழிவற்றவள். எல்லாரும் ஒடுங்கினாலும், இந்த பிரளயமே உலகமே அழிஞ்சாலும், இந்த நம்ம எல்லாரும் போய் அம்பாளிடம் நாம ஒடுங்குவோம். ஆனால் அவளுக்கு எந்தவித அழிவுமே கிடையாது. இந்த பிரபஞ்சத்தின் உற்பத்தி ஸ்தானமே அவள்தான். இந்த பிரபஞ்சத்தை தாங்குபவளே அவள்தான். இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதாரமே அவள்தான். அதனால அவள்தான் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறாள், அழிவற்றவள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸ முடிக்கிறோம். ஸ்ரீ மாத்ரே நமஹ.